வணக்கம். அனைவருக்கும் புதிய அறிமுகம். ஏற்கனவே நான் செய்து பார்த்து வெற்றி அடைந்தது. எதிர்காலத்தில் முழுமையாக வெற்றி அடைவேன். இதற்கு எதிர்காலத்தில் ஆன்டி கிராவிட்டி வீல் எப்பயுமே எல்லா எல்லா சக்திகளுக்கும் வீக்னஸ் உண்டு. அந்த வீக்னஸை பயன்படுத்தி நாம் வழிநடத்தலாம், அந்த சக்தி வழிநடத்தலாம். இந்த வீக்னஸ் பாயிண்ட் எங்கே வருதுன்னா, ஒரு பொருள் கடுமையான வேகத்தில் சுழல்கின்ற பொழுது அங்கே இடையே இழந்து விடும். ஒரு இடத்துல அந்த இடத்துல வேகமாக சுழலணும். அது லேசான நினைத்து பார்க்க முடியாத நெக்லிஜிபிள் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. தேர் இஸ் இன் நெக்லிஜிபிள் கண்டிஷன் ஆர் வேக்கம் கண்டிஷன். அந்த மாதிரி நான் ஒரு ஆன்டி கிராவிட்டி வீல் நான் உற்பத்தி பண்ணினேன். இதெல்லாம் வெங்கடேசன் கூட அறிவு தான். அவரை சென்ட்ரி ஃபெட்ரல் ஃபோர்ஸ் அடிப்படையாக கொண்டார். நான் ஆன்டி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அடிப்படையாக கொண்டேன். அது காரணமே நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிற, புறநானூற்றில் சொல்லப்படுகிற இந்த கருத்தெல்லாம் உள்வாங்கி கவன் கல்முறையை பயன்படுத்தி ஆன்டி கிராவிட்டி வீல் செய்து 11 நிமிடம் வெற்றி அடைந்தேன். 10 வினாடி 12 வினாடி ஒரு ராக்கெட் பூஸ்டர் எரிந்தாலே இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொண்டாடுகிறார்கள். சமீபத்தில் இப்படித்தான் மகேந்திரகிரியில், திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரியில் ஒரு ராக்கெட் பூஸ்டர் 16 வினாடிகள் எரிந்து தன்னுடைய சாதனையை படைத்தது. வெறும் 16 வினாடி. அதற்கே 2000 விஞ்ஞானிகள் கூடியிருந்ததாக செய்தித்தாளில் படித்தேன். அது ஓரளவுக்கு உண்மைதான். அதே போலத்தான் நானும் சொல்கிறேன். இந்த ஆன்டி கிராவிட்டி வீல்ங்கிறது ஒரு ஒன்றும் இல்லை. கிராவிட்டி வீக்னஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த வீக்னஸ் பாயிண்ட் வந்து ஜைரோஸ்கோப்பில் கூட வேலை செய்யும். இது கவன்கல் முறையில் வேலை செய்யும். நான் கவன்கல் முறையை அடிப்படையாக கொண்டு, அதாவது கவன்கல் முறை இந்த புறநானூரில் வருது. கவன்கல் முறை மலைபடுகடாம் மலைபடுகடாமில் ஒரு கவன்கல் முறையை பற்றி பருவம் புறநானூற்றில் வரும். இந்த பாடெல்லாம் வந்து எனக்கு அந்த ஊக்கத்தை தந்தது. கூடுதலாக வெங்கடேஷனுடைய அறிவு, பேரறிவு, இதை வைத்துக் கொண்டு தான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி பெருங்குடலையும் ரத்தத்தையும் யான் தூய்மை வைத்துக் கொள்கின்றானோ அவன் ஒரு நாளைக்கு புதிய கண்டுபிடிப்பை 10 கண்டுபிடிப்பு உருவாக்க முடியும். அதற்கான நமக்கு வசதியாக நமக்கு செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது. செயற்கை நுண்ணறிவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அனைத்து கணக்குகளையும் உள்வாங்கி ஒரு 10 வினாடி நேரத்தில் தரவுகளை சொல்லிவிடும். எனக்கு ஒரு போட்டி வைத்தது. நான் ஒரு 8 கண்டுபிடிப்புகளை பற்றி வரிசைப்படுத்தினேன். அது எனக்கு ஒரு போட்டி வைத்தது. 8 கண்டுபிடிப்புகளை வைத்து ஒரு போட்டி வைத்தது. எனக்கு மதிப்பெண் கொடுத்து கொண்டே வந்தது. கடைசியில் 80க்கு நான் 59 மதிப்பெண் வாங்கினேன். 80க்கு 50 மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் கொடுத்த கண்டுபிடிப்புகளே அது வரையறைப்படுத்துது. ஒரே ஒரு ஆன்டி கிராவிட்டி வீலுக்கு மட்டும்தான். இப்போ ஹைப்ரிட் மேக்னெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9 மதிப்பெண் போட்டுச்சு. அதாவது நான் சொல்கிற அந்த மெட்டீரியலை பார்த்துட்டு 10க்கு 9 மதிப்பெண் போட்டிருக்கு. சிலதுக்கு 10க்கு 7.5 போட்டிருக்குது. சிலது 10க்கு 6.5 போட்டிருக்குது. 8 திட்டத்துக்கு 8க்கு 80 வரணும் இல்லையா, 8க்கு 58.5 வந்திருக்கு. அது பார்த்தேன் நான். அது துறையில் பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டாலும் கூட 80ல் 3 பகுதி 60. அப்போ 75 விழுக்காடு. 73 74. நான் 75 விழுக்காடுன்னு சொல்லியிருக்கேன் அதில். அப்போ நான் சொல்கிறது மைக்ரோசாஃப்ட்டு கோ பைலட்டு அந்த ஏஐ டூலை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் வந்து 4 டூலை பயன்படுத்துகிறேன். ஒன்று வந்து முதல்ல சாட் ஜிபிடி ஏஐ டூல் பயன்படுத்துகிறேன். 2வது மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் பயன்படுத்துகிறேன். 3வது கூகுள் குரோம் ஜெமினி பயன்படுத்துகிறேன். 4வது போச்சாது போன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சைனாவுடைய அந்த டீப் ஸ்பீக்கை பயன்படுத்துகிறேன். நான் பெரும்பாலும் அதை பயன்படுத்துறது இல்லை. சரியா? இன்னும் அதுக்கு தரவு பத்தாது. என்னுடைய அறிவுபடி தரவு பத்தாது. மைக்ரோசாஃப்ட்டுக்கும் பத்தாது. அப்புறம் சாட் ஜிபிக்கும் பத்தாது. ஆனால் கணக்கில் இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால அந்த கணக்கு போட்டு எனக்கு வந்து 80க்கு 58.5 மதிப்பெண் கொடுத்துருக்குறது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆன்டி கிராவிட்டி வீல் எப்படி செயல்பட போகுதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு தான் வந்து மதிப்பெண் என்ன பண்ணுச்சுன்னா, 10க்கு வந்து 6.5 கொடுத்துருக்குது. 10க்கு 6.5. அப்படி பார்த்தா கூட அது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65 விழுக்காடு 67 விழுக்காடு கொடுத்துருக்குது. ஏன்னா யாரும் ஆன்டி கிராவிட்டி வீலை பயன்படுத்தி யாரும் 11 நிமிஷம் ஓடி இன்புட் வந்து டிசி கொடுத்து அது வந்து டார்க்கு அப்ளை பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 3 டார்க் வரும். அதாவது லைனியர் மூமெண்ட், ஆர்க் மூமெண்ட் அண்டு வந்து ரொட்டேஷன் மூமெண்ட். இது வந்து நான் வடிவமைச்சது தான்.
எங்கே வடிவமைச்சேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பில் வடிவமைச்சேன். அப்போ மெக்கட்ரானிக்ஸ் தெரிஞ்சே தான் அதை செய்ய முடியும். மெக்கட்ரானிக்ஸ் எனக்கு அடிப்படையே தெரியாது. ஆனால் அந்த வட்டத்தை எப்படி சுழல வைக்கும் என்று புரிந்து கொண்டு, அந்த சைனாவில் இருக்கக்கூடிய பிஎல்டிசி மோட்டாரை பயன்படுத்தினேன். அது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டார்க் அதிகமாக இருக்கும், ஸ்பீடு இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பீடு. அது வந்து ஹை ஸ்பீட் ரொட்டேஷன் கொடுக்கும். ஆனால் அது 3000 ஆர்பிஎம் தான். ஆனால் ஹை ஸ்பீட் ரொட்டேஷன் கொடுக்கும். நான் அதை நம்பி என்ன பண்ணேன்னா, வாங்கி பண்ணினேன். பண்ணும் பொழுது அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 11 நிமிடம் ஓடிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஹால் சென்சார் எஃபெக்ட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 100 டிகிரி 120 டிகிரி தாண்டும் பொழுது வெப்பத்தால் அது செயல்படுந்துடும். செயல்பட்டு செத்து போயிடும் அது. அப்போ அந்த வீக்னஸ் டீபங்கேட்டட் ஆயிரும். அப்போ நான் அப்படி பார்க்கும் பொழுது நான் 1 ஹெச்பி மோட்டார் கொடுத்து சுற்றுனேன். சுற்றும் பொழுது 1150 ஆர்பிஎம், அந்த நியரஸ்ட் 1200 வந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருக்க எந்த ஜென்ரேட்டரும் 1000 ஆர்பிஎம் வந்தாக்க கம்ப்ளீட்டாக அவுட்புட் கொடுத்துரும். 80% அவுட்புட் கொடுத்துரும். 85 கொடுக்கும். எப்போ 85 மேலே இருக்கக்கூடாது. நான் ஏன்னா 1 ஹெச்பி டார்க் உள்ள கொடுத்து அந்த கிட்டத்தட்ட 120 70 140 கிலோ எடை வச்சு சுற்றினேன். சுத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மடங்கு வெயிட் குறைஞ்சிருச்சு. பயங்கரமாக சுற்றுறப்ப வெயிட் லாஸ் ஆயிரும். இங்கே நெக்லிஜிபிள் ஃப்ரிக்ஷன் வரும், ஃபோர்ஸ் மட்டும் அதிகமாகும். அப்போ எப்போ ஒரு பொருள் வேகமாக சுற்றுகின்ற பொழுது வெயிட் லாஸ் ஆகி ஃபோர்ஸ் அதிகமாகும். இதுதான் வந்து இன்ட்ரன்சிக் ஆங்குலர் மொமெண்ட், இன்ட்ரன்சிக் ஆங்குலர் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற நியூட்டன் தியரிலையோ ஐன்ஸ்டீன் தியரிலையோ கிடையாது. அவங்க வந்து நேர்கோடு வளைகோட்டோடு நிறுத்திட்டாங்க. வட்டக்கோட்டுக்கு வரவே இல்லை. அதனால தான் ஐன்ஸ்டீன் டோட்டல் ஃபெயிலியர். நியூட்டன் வந்து நேர்கோட்டை சொல்லி நிறுத்திட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதை போட்டு வளைக்கக்கூடாது. நியூட்டன் சொல்லியிருக்காரு, நியூட்டன் கிழிச்சாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்ல வரேன்னு கேள்வி. எப்போ பார்த்தாலும் நியூட்டன் கூட சேர்த்திக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஆன்சர் சேர்த்து என்ன கிழிச்சிக்க ஒரு கிளிக்குங்கல்ல. இப்போ நான் கிழிச்சிருக்கேன் பாரு ஒரு கிளி. இப்போ நான் வந்து யார் வேணால் செய்யலாம். ஏன் தோற்று போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநகர பிஎல்டிசி மோட்டர் வந்து தோற்று போச்சு. அதுக்கு வந்து அதுக்கு டார்க் கிடையாது, ஒன்லி ஸ்பீடு தான். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பேஷண்ட்டு, அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் ஃபெயிலியர்னு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சி நான் பேரண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா கம்ப்ளீட் பண்ணணும்னா கோடிக்கணக்கில் செலவாகும். அது நம்மளால முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஃபெயிலியரை எப்படி நீக்கிறது, இந்த நியோடைனமிக் மாற்று என்னன்னு கண்டுபிடிக்கும் பொழுது தான் இப்போ 15 நாளைக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சேன். நல்ல வேலை இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு இல்லைன்னா கோயிந்தா தான் இந்த கண்டுபிடிப்பு. இப்போ அதுக்கு மதிப்பெண் வாங்கிட்டேன். இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த நான் நிறைய சிந்திச்சுட்டு நிறைய டாபிக் எழுதிட்டே இருக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் சாட் ஜிபிடி யூஆர் டாக்டர் இனியன் ஹெச்ஆர்டி யூஎன் ஹெச்ஆர்டின்னு கொடுத்துருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹானரி ரிசர்ச் டாக்டர்னு பட்டம் கொடுத்துருது. இது ஒரு சுயமாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உற்சாகப்படுத்துக்கிட்ட ஒரு பட்டம் தான். நான் ஒன்றும் பிஹெச்டி டாக்டரே கிடையாது, ஒரு ஐடி இன்ஜினியரே கிடையாது. ஆனால் நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி இறக்கின்ற பொழுது உணவு தேவையற்றதாக மாறிவிடுகிறது. காற்றில் இருக்கிற நைட்ரஜன் அந்த ஆட்டம், நானோ ஏட்டம், காற்றுல இருக்கிற அந்த நானோ ஏட்டம் புரோட்டீன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். நானோ ஏட்டம் எப்படி நானோ தான் எல்லாமே. நானோ நைட்ரஜன் இன்ட்டு நானோ புரோட்டீனாக மாறிடும். நானோ ஆக்சிஜன் இன்ட்டு நானோ எனர்ஜியாக மாறும். சட்டில் எனர்ஜியை கன்வெர்ட் ஆயிரும். இதே மாதிரி காமாரே வந்து பார்ட்டிகளாக வந்துக்கிட்டு இருக்கும். அந்த பார்ட்டிகள் பாடியில் போய் உங்களுக்கு சாகா நிலை நோயற்ற நிலையை கொடுத்துரும். இது அடிப்படை. இதுதான் இந்த சாகா நிலை நோயற்ற நிலையை தான் சமாதி என்கிற மரணத்தை சொன்னது. இவன் நோவல் செத்துக்கிட்டு இருக்கான். காரணம் இந்த பிரிட்டிஷ் காவல் நாய்கள் பண்ணுற அட்டகாசம் தான். இந்த பிரிட்டிஷ் காவல் நாய்கள் பண்ணுற அட்டகாசம் தான் இந்தியாவை கெடுத்து குட்டிச்சவராக்குகிறது. பிரிட்டிஷ் எங்கெங்கே போச்சோ அந்த நாடு முன்னேறாது. சரிங்களா? இப்போ வானை சுருட்டிட்டு முன்னாடி மூடிட்டு இருக்கிறானுங்க. இதை வச்சு தான் இந்தியாவில் நாட்டை ஆண்டிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியா முன்னேறதில்லை. என்னைக்கு பிரிட்டிஷ் காவல் நாய்களுடைய சட்டங்கள் எடுக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நல்லவர்கள் குடகோலை முறை வர வேண்டும். நல்லவர்கள் மட்டும் வர வேண்டும். நீதி நூல் கற்றவனாக இருக்கணும், தமிழ் இலக்கியம் கற்றவனாக இருக்கணும், நீதி நூல்களை கற்று அதன்படி நடக்கிறதா இருக்கணும். அவனுக்கு சம்பளமே கிடையவே கிடையாது. யாருக்கு? சமூக செயல்பாட்டுக்கு சம்பளமே கிடையாது. சமூக செயல்பாட்டாலும் சம்பளம் கிடையாது. அவனுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்கலாம், அவனுக்கு ஏதாவது சாப்பாட்டு பழக்கப்படுறத கொஞ்சம் கொடுக்கலாமே தவிர அவனுக்கு சம்பளம் என்பது இருக்கவே கூடாது. அதுதான் வந்து குடகோலை முறைன்னு பேர். அந்த முறையில் வரணும். எவன்ட்டு பிச்சை இருக்கக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கணும். எந்த குற்ற வழக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. நீதி நூல் கற்றவனாக இருக்க வேண்டும். அதுக்காக வந்து மந்திரத்தை சொல்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. உயிர்களை நேசிக்கிறவனாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 மரங்களை வளர்த்தவனாக இருக்கணும். 4 பேர்த்துக்கு தானம் பண்ணவனாக இருக்கணும். ஏதாவது கைப்பொருளை இழந்தவனாக இருக்கணும். பிச்சை எடுத்து வாழாத நிலைக்கு அவன் இருக்கணும். சுயசார்பு இருக்கிறவன் மட்டும்தான் நல்லவனாக இருக்க முடியும். குறிப்பாக பிச்சை எடுப்பது, வணக்கம் சொல்வது, வேற ஏதாவது மந்திரங்களை சொல்லி ஏமாற்றுவது, இந்த மாதிரி திருட்டுத்தனம் இல்லாதவனைத்தான் நாம், அதுதான் குடகோலை முறை என்பது. நல்லவர்களால் மட்டுமே. பொய்யர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயற்கை சட்டத்தை உணர்ந்து கொண்டு வாழ்கின்ற பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி
மீண்டும் பசிதாகம் வராமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் மனிதராக இருக்க முடியும், அவன்தான் தேவராக இருக்க முடியும். அவனுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த செயற்கை மொழியான சமக்கிருதம். அது தமிழிலிருந்து உருவாக்கப்பட்ட செயற்கை மொழிதான். தெய்வம் வேறு, தேவர் வேறு. ஆக இவன் தேவர் சொல்றதெல்லாம் சாதாரண சாப்பாட்டு ராமன் வந்து கொஞ்சம் மேலே போனவன் தான். உண்ணான் ஒன்று இருக்கணும்னா தேவன், தெய்வம் வேறு, தேவன் வேறு. ஆக இவன் தேவ பாஷைன்னு சொல்லனா சாப்பாட்டை விட்டு கொஞ்சம் மேலே இருக்கான் பாருங்க. அவனை கூப்பிடுவதற்காக தற்காலிகமாக தமிழிலிருந்து போன மொழிதான். தமிழ் தான் அனைவருக்கும் மூல மொழியாக இருந்திருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது தமிழ் மொழி குடும்பமே தவிர திராவிட மொழி குடும்பம் என்பது கிடையாது. ஏன்னா திராவிடம் என்பது அந்த வெள்ளக்கார முண்டங்களால் அல்லது பாரசீகளால் சொல்லப்படாத சாதாரண தடித்து போன நாட்கள் வந்து தமிழர் என்று சொல்லவே முடியாது. தமிழர் என்று சொன்னால் திருமலர் தான் சொல்லுவான். கன்னியாகுமரி அவனை சொல்ல முடியாது, கேப் கோமரின்னுருவான். தஞ்சாவூர் அவனை சொல்ல முடியாது, டேஞ்சர்னு சொல்லுவான். இப்படி தான் அவன் உடறி கொட்டினானே தவிர அந்த உடறி கொட்டல் தான் உலகம் பூரா திராவிடன் ஆகிப்போச்சு. ஆக தமிழன் என்பது திராவிடனை திருவுது இயற்கை, அது திரு திசையாக மாறும், அது இயற்கை. ஆனால் இன்றும் நம்ம மக்கள் முட்டாள்கள், இந்த பிஹெச்டி பண்ற முட்டாள்களும் சரி, அகல் ஆராய்ச்சி பண்ணணும் சரி, இன்னும் திரும்பி அதே முட்டாள்தனை சொல்லிக் கொடு. கேவலத்திலும் கேவலம் இங்கே படிக்காம இருந்திருக்கலாம் நீங்க. அப்ப தமிழ்ங்கிற உலகத்துல கிடையவே கிடையாதா? அறிவே இல்லாத ஜென்மங்களான்னு கேட்குறேன். ஆக என்ன இருக்கிறத சொல்ல வேண்டியது, அதெல்லாம் எங்க வந்தது? எந்த இடத்துலையும் கிடையாது. ஏதோ ரெண்டு இடத்துல திராவிடம் என்று சொன்னா அதுதான் இலக்கியத்தில் எங்க திராவிடங்கிற ஆதாரமே கிடையாது. சங்க இலக்கியத்துக்கு ஆதாரம் கேடு இருக்கிறது. சங்க இலக்கியம் திராவிடம் எங்க இருக்கா? அந்த சங்க இலக்கியத்தை உயர்த்தி பேசுற நீங்க அந்த இடத்துல ஒன்று கிடையவே கிடையாது. அதை இறை வழிபாடு இருக்கலாம், அது மூத்தார் வழிபாடு இருக்கத்தான் செய்து. திருவள்ளுவரே மூத்தார் வழிபாடு சொல்றாங்க இல்லையா? தெய்வம் விருந்தொக்கள், அதாவது தெய்வம் விருந்தொக்கள் என்றாங்க ஐந்தின் தென்புலத்தார் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலைன்னு சொல்றாரு. ஆக மூத்தோர் வழிபாடுங்கிறது எல்லா சமயத்திலும் இருக்குது. அது மேற்கு நாட்டு சமயத்திலும் இருக்குது, கிழக்கு நாட்டு சமயத்திலும் இருக்குது. அங்கே என்ன காவடி தூக்குற மாதிரியோ யோக குண்ட மாதிரியோ வேற எது செப்புல வந்து ஏதாவது போட்டு இருக்கிற மாதிரி செப்பு குண்டமும் அந்த வேற ஒரு இடம் அங்கே கிடையாது. ஏன்னா தமிழர்கள் மூத்தோர் வழிபாட்டில் நம்பிக்கையுடைய இன்னைக்கு எல்லா மதத்திலையும் குறிப்பிட்ட மதத்தின் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வருடத்திற்கு ஒரு முறையாவது மூத்தோர் வழிபாடு செய்வது இயற்கை. அது ஒன்றும் அந்த மூத்தோர் வழிகாட்டியதை நாம சொல்றோம். ஆக தென்புலத்தார் என்று சொன்னால் மூத்தோர் அர்த்தம், தெய்வம் என்று சொன்னால் அது வேற. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம இன்றும் கரடியை கத்துறோம். அப்ப இல்லாத ஒரு நாகரிகத்தை புகுத்துவதும் அது வந்து அவருடைய பண்பாடு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. குற்றாளிகள் அப்படித்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். நாம தான் தெளிவாக இருக்கணும், புரியுதுங்களா? ஆக திருமூலர் என்ன சொல்றாரு? நான் தமிழை பாடுவதற்காகவே என்னை இறைவன் படைத்தான்ங்கிறாரு. நான் வேற ஏதாவது திராவிட மொழியை பாடுவதற்கு இறைவன் படைத்தான் எங்கு சொல்லவே இல்லையே. திருமந்திரத்தை விட என்ன ஆதாரம் வேணும்? திருக்குறளோட என்ன ஆதாரம் வேணும்? அப்ப இதுல இருக்கிற ஆரோக்கியம் அங்கதான் வரப்போகுது. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த கவன்கல் முறையை பயன்படுத்தி தான் அந்த ஆன்டி கிராவிட்டி வீல்னு சொல்ற அந்த வீக்னஸ். இப்ப நான் அது வந்து சாட் ஜிபியில கேட்கறேன், ஆமாம் வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறான். இது வரைக்கும் நீங்க சொல்லப்படல. இந்த கிராவிட்டிக்கு வீக்னஸ் இருக்குன்னு எங்க சொல்லியிருக்கீங்களா? எங்கேயும் சொன்ன அந்த கிராவிட்டிக்கு வீக்னஸ் தான் அந்த ஜைரோஸ்கோப் மெத்தட். ஆக அது போய் வலிந்து கட்டிட்டு அது வந்து ஐன்ஸ்டீன் இப்படி கிழிச்சாரு, அப்புறம் நியூட்டன் வந்து இந்த நியூட்டன் இப்படி சொன்னாரு போய் வலிந்து தெளிக்காதீங்க, புரியுதா? அது வீக்னஸ், எல்லா ஃபோர்ஸ்லையும் வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் தான் நமக்கு முன்னேறுகின்ற படியாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கு வீக்னஸ் இருக்குது. ஒரு ஆம்பளைக்கு வீக்னஸ் இருக்குது, ஒரு பொம்பளைக்கு வீக்னஸ் இருக்குது, இயற்கை ஆற்றலுக்கு வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸை பயன்படுத்தி நாம் தப்பித்து போவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வீக்னஸ் தான் நமக்கு, அதுக்கு தான் மூளை கொடுத்துருக்கு. எந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கோ அதை நீ பயன்படுத்தி முன்னேற வேண்டும்ங்கிறது தான் விஷயமே. இப்போ தண்ணி வந்து மூழ்கணும்னா நீச்சல் தெரியாதவன் மூழ்கி செத்து போயிடுவான். ஆனால் நீச்சல் தெரிந்தது தான் வீக்னஸ். தண்ணீர் நீச்சம் அடிப்பது நீ வீக்னஸ். அப்போ தண்ணீரை எதிர்த்து நீந்துகின்றவனுக்கு தண்ணீரை வழிவிட்டு விடுகிறது, அதுதான் தண்ணீரோட வீக்னஸ். அந்த வீக்னஸ் தான் நாம் இந்த கிராவிட்டியில் பயன்படுத்தணும். ஆகையினால இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், இந்த கிராவிட்டியை கொண்டு வரோம். இது ஒரு சாதாரண மின்காந்தம் அல்ல. நான் கண்டுபிடிச்ச புதிய காந்தம், ரேர் எர்த் இல்லாத கிராஃபைட் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு கலந்த ஒரு புதிய மின்காந்தமாகும். இது வெறும் சுழற்சி அல்ல, இது இன்ட்ரின்சிக் ஸ்பின், இது டார்க் டார்க் ஆன்டி கிராவிட்டி. 1200 RPM இது தன்னுடைய எடையை மறந்து தன்னைத்தானே இயங்கும் சக்தி உருவாக்குகிறது. இது ஒரு மோட்டார் அல்ல, இது ஒரு விண்வெளி சக்தி கருவி. இது என் சிந்தனையின் விளைவு. வீட்டிலிருந்து விண்வெளி, புதிய மின்காந்த கடிமன். இது கனவு இல்லை, இது நிஜம். இதுதான் உண்மை, சரியா? அப்ப இந்த கிராவிட்டி வீல் எங்க வருதுன்னா அது வீக்னஸை பயன்படுத்தி வருகிறது. எல்லா பொருளுக்கும் வீக்னஸ் உண்டு என்று எந்த நியூட்டனும் சொல்லவில்லை, எந்த ஐன்ஸ்டீன் சொல்லவில்லை. இங்கதான்
நிச்சயமற்ற கொள்கை வருது. அப்ப நிச்சயமற்ற கொள்கையும் சேர்த்து பேச வேண்டும். புரியுதா? அப்ப நேர் விளைவு, வளைந்த விளைவு, சுழல்கின்ற விளைவு, இதுதான் நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம். நடுவில் இருக்கிற இந்த வளைகோட்டை தூக்கி வெளியே வீசிட வேண்டியதுதான். அப்ப நேர்கோட்டு இயக்கம், வட்டக்கோட்டு இயக்கம் வேணும்னா அந்த வளைகோட்டு இயக்கத்துக்கு வச்சுக்கலாம். போச்சாது போ, ஐன்ஸ்டீன் வேணும்னா வச்சுக்கலாம். நன்றி.